அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பக்ரீத் பண்டிகை தினத்திலும் காசா மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல். காசாவில் பல ஆயிரக்கணக்கான மக்களை உணவின்றி பட்டினி போட்டு மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகி வரும் இஸ்ரேலிய இராணுவம் ஐநா அமைப்பு காசாவில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருவதற்கும் மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு வழங்கப்படும் உணவை பெறுவதற்காக வரிசையில் வந்த மக்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தி உணவு பெற வந்த மக்கள் மீதும் கொலைவெறி தாக்குதலை நடத்தியது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் பக்ரீத் பண்டிகையின் போது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த மாட்டார்கள் என பலரும் எதிர்பார்த்திருந்தாலும், இஸ்லாமிய மக்களின் புனித ஈத் பண்டிகை தினத்தின் போதும் காசா மக்கள் மீது கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதல்களில் 34 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை ராஃபா எல்லை அருகே அல்லஹவா பகுதியில் உணவை பெறுவதற்காக சென்ற 8 பேரை இஸ்ரேல் இராணுவத்தினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொல்லப்பட்டார்கள். இத்திருநாளையொட்டி பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்லாமியர்களின் தொழுகை மேற்கொண்டார்கள். இஸ்ரேல் தாக்குதலில் தரைமட்டமான மசூதி இருந்த பகுதிகளில் அவர்கள் தொழுகை நடத்தும் காட்சிகள் மக்களை நெகிழ வைத்தது. காசாவில் நேற்றைய தினமும் உணவு விநியோகிக்கும் இடத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பிந்திய செய்திகளும் வெளியாகியுள்ளது. காசா மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு தேவையான நெப்கியூன் உள்ளிட்டவைகள் கூட கிடைப்பதில்லை எனவும், இதனால் அங்குள்ள பெண்கள் மிக கடுமையான சிக்கலை எதிர்நோக்கி வருவதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இருந்தபோதிலும் கொடூர இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலிய அரசாங்கமும் அதை எவற்றுக்கும் அனுமதி அளிக்காமல் தங்களுடைய கொடூர தாக்குதலை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் 200 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் ரஷ்யா பயங்கர தாக்குதல். உக்ரைனில் 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியதற்கு பின்னர் இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிரமான வான்வெளி தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்தியுள்ளது. உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்வின் நகரில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சனிக்கிழமை அதிகாலையில் ரஷ்ய ட்ரோன் மழை பொழிந்தது. துல்லியமாக இலக்குகளை குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் உக்ரைனில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலையும் ரஷ்யா நடத்தியது. ரஷ்ய விமானப்படைகள் 215 ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக சனிக்கிழமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் இராணுவம் 87 ட்ரோன்களையும் 7 ஏவுகணைகளையும் வானிலையை இடைமறித்து தாக்கியதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் வான்வெளி தாக்குதலில் கார்கிவ் நகரில் 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் 20 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் அந்நகரின் மேஜர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா அண்மைய சில தினங்களாக உக்ரைன் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் ரஷ்யா உக்ரைன் போர் மேலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்படலாம் என பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் திரும்பி வரலாம், பொது மன்னிப்பு வழங்கப்படும் என தலிபான்கள் திடீர் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பினால் தலிபான்கள் தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அங்குள்ள ஆயிரக்கணக்கான உள்ளூர்வாசிகள் அமெரிக்க அரசு, ஊடகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்டார்கள். அமெரிக்க ஆதரவு நிறுவனங்களிலும் பணியாற்றி வந்தார்கள். அங்கு தலிபான்களின் ஆட்சி அமைந்த பிறகு அமெரிக்காவுக்கு உதவி செய்தவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அவசரமாக வெளியேறினார்கள். இவர்களில் சிலர் பாகிஸ்தானிலும் அண்டை நாடுகளிலும் தஞ்சமடைந்தார்கள். அவ்வாறு ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியவர்களை அமெரிக்காவில் குடியமர்த்துவதற்கான சிறப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இதனிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தான் உட்பட 12 நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கு உதவி செய்தவர்கள் மீண்டும் அமெரிக்காவை விட்டு ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அங்கு சென்றால் தலிபான்கள் தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணத்தடை உத்தரவை நீக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு உதவிய ஆப்கானிஸ்தான் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் நாடு திரும்பலாம் எனவும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்றும் தலிபான்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இந்த அறிவிப்பை தலிபான் அரசின் பிரதமர் முகமது காசன் வெளியிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பி வருபவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதென்று தாம் உறுதியளிப்பதாகவும் அவர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்க தலிபான் அரசு தயாராக இருப்பதாகவும் தலிபான்கள் வெளியிட்ட அறிவிப்பு வரவேற்பை பெற்றுள்ளது.
லண்டனில் வரும் திங்கட்கிழமை சீனா அமெரிக்கா இடையில் வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெறும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் சீனா இரு பெரிய பொருளாதார பலமிக்க நாடுகள் இடையே மிகப்பெரிய வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்ற பின் இந்த போரானது தீவிரமடைந்துள்ளது. இதனால் உலக நாடுகளில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள், உணவு உள்ளிட்ட விலைவாசி உயர்வு பாதிப்புகள் வளர்ந்து வரும் நாடுகள் மற்றும் பல்வேறு நாடுகளையும் ஆட்டிப்படைக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்கள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடிவு செய்துள்ளார்கள். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் கடந்த வியாழக்கிழமை தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு பேசினர். இது பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப், உரையாடல் மிக நேர்மறையாக நடந்து முடிந்தது என குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க சீன அதிகாரிகள் லண்டனில் அடுத்த வாரம் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதில் அமெரிக்கா தரப்பில் கருவூல மந்திரி ஸ்காட் பெஸ்டன்ட், வர்த்தக மந்திரி காட் லுட்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் எனவும், சீன தலைவர்களுடன் அவர்கள் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு நன்றாக நடைபெற வேண்டும் என தன்னுடைய சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். இந்த சந்திப்பு லண்டனில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும். இரு நாடுகளுக்கிடையே கடந்த ஆண்டு 58,200 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் வர்த்தகம் நடைபெற்ற நிலையில் இரு நாடுகளின் பரஸ்பர வரி விதிப்புகளால் நடப்பாண்டில் வர்த்தக சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த வளர்ச்சிக்கு தடையாக அமெரிக்காவே உள்ளதாக சீனா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரும் சூழலில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் மீண்டும் அதிர்ச்சி. குருக்ஸ் போர்க்களத்தின் முன்கள பகுதியில் நேற்றைய தினம் ரஷ்யாவின் சுகோய் 35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி உக்ரைன் பாதுகாப்பு படையினர் சிலந்தி வலை என்ற குறியீட்டு பெயரில் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இதில் ரஷ்யாவின் 5 விமான தளங்கள் மீது ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 41 போர் விமானங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. அந்த தாக்குதல் நடைபெற்ற 7 நாட்களுக்குள் மற்றொரு போர் விமானமும் வீழ்த்தப்பட்டுள்ளது. போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை காட்டும் காணொளியை உக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ளது. இதனிடையே போர் விமானத்தின் இழப்பை ரஷ்யர்கள் ஒரு சிறப்பு டெலிகிராம் பதிவில் உறுதிப்படுத்தியதாகவும் விமானி உயிர் பிழைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெறவுள்ள G7 மாநாட்டில் பங்கேற்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கனடாவின் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். கெனடிய பிரதமர் மார்க் கார்னி இந்த அழைப்பை நேரடியாக மோடிக்கு தொலைபேசி வழியாக தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் குறிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோவின் காலத்தில் கனடா இந்தியாவுக்கிடையே மிக மோசமான ராஜதந்திர முறைகள் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, இரு நாடுகளின் தூதரகங்களை மூடும் அளவுக்கு இந்த ராஜதந்திர மோதல் உச்சமடைந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்தியா G7 நாடுகளின் உறுப்பினர் அல்ல என்ற போதிலும் 2025 ஜூன் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் உள்ள கெனாஸ்கல் நடைபெறும் வருடாந்த கூட்டத்திற்கு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் மோடி, இந்தியாவும் கனடாவும் புதுப்பிக்கப்பட்ட உறவுகள் பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட நலன்களால் வழிநடத்தப்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சீக்கிய பிரிவினைவாத தலைவரின் கொலையில் இந்தியா தொடர்புபட்டுள்ளதாக கனடா குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் மோசமடைந்திருந்தன. எனினும் இந்த குற்றச்சாட்டை புதுடில்லி மறுத்ததுடன் கெனடிய ராஜதந்திரிகளையும் வெளியேற்றியது. பதிலுக்கு கனடாவும் இந்திய ராஜதந்திரிகளை வெளியேற்றியது. இந்தியாவை பொறுத்தவரை அது கனடாவின் 10வது பெரிய வர்த்தக பங்காளியாகும். இதன்படி இந்தியாவுக்கு பருப்பு வகை உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடாக கனடா விளங்குகின்றது. அதேபோல இந்தியாவிலிருந்தும் பல பொருட்களை கனடா இறக்குமதி செய்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டெல் இராணுவத்தின் அணுசக்தி திட்டம் மற்றும் வசதிகள் பற்றிய முக்கிய இரகசிய ஆவணங்களின் ஒரு பெரிய தொகுப்பை ஈரானிய உளவுத்துறை திருடிவிட்டதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆவணங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஸ்டெலின் அணுசக்தி திட்டம், அணுமைய கோட்பாடு, அணுசக்தி நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகள் என பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த ஆவணங்களில் இருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆவணங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு ஈரானுக்குள் மாற்றப்பட்டிருப்பதாகவும், இந்த மிக முக்கியமான உளவு நடவடிக்கைக்காக ஈரான் பல ஸ்டேலிய குடிமக்களை நியமித்து இந்த நடவடிக்கையை செய்திருப்பதாக அல்மயாதின் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ஈரான் வெளியிட்டிருக்கும் இந்த சம்பவம் ஸ்டேலுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது.
காசாவில் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவில் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு ஏற்படும் தொடர்ச்சியான இழப்புகள் மற்றும் இஸ்ரேல் முழுவதும் இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கை இஸ்ரேலிய மக்களுக்கானதல்ல, நெதன்யாகு என்ற ஒருவனின் சுயநலத்திற்காக நடைபெறும் போர் என்று மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருவதுடன் இஸ்ரேல் இராணுவத்தின் தொடர் நடவடிக்கைகள் அங்கு ஹமாஸின் பிடியில் இருக்கும் பணைய கைதிகளை உயிரிழக்க செய்யும் என்ற வாதங்களும் அதிகரித்திருக்கின்றன. இந்த சூழலில் காசாவில் போருக்கு செல்வதற்கு இஸ்ரேல் இராணுவத்தின் ரிசர்வ் படைப்பிரிவுகள் தொடர்ச்சியாக மறுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதேபோல புதிதாக இராணுவத்தில் இணைவதற்கும் இஸ்ரேலிய இளைஞர்கள் யுவதிகள் ஆர்வம் காட்டவில்லை எனவும், குறிப்பாக காசாவில் நடைபெறும் நீண்ட நெடிய போர் இஸ்ரேல் இராணுவ வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய சோர்வை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக காசாவில் இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும், அதை சரி செய்ய இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேல் அரசும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்தாலும் இராணுவத்தினரை போதிய அளவில் சேர்க்க முடியவில்லை என இஸ்ரேலின் காட்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.